காய் கூட இப்போ இது பண்ணுறதுக்கு வீடு பண்ணுறதுக்கு கேட்குறாரு அவர். முன்னாடி ஒரு டைம் நாங்கள் மீன்ஸ் அங்கே கொண்டு போனோம்ல, ஒரு டைம் எடுத்து இவங்க கொண்டு போய் காமிச்சிட்டு வந்தாங்க. அப்போ முன்னாடி நம்ம கொடுக்கணும்னு சொல்லி பேசணும் தெரியுமா, அங்கே கொண்டு விட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி தான் பேசுனது. அப்போ வந்து இந்த இட வசதி வந்து கேட்டுக்கு பண்ணலாங்க. அந்த இடம் வந்து அப்போ ஓப்பனாக கிடந்தது. காய்கறி கடை பிறகு இன்னும் சும்மா போட்டிருக்காளுங்க ரோட்டில்ன்னு. அப்போ வந்து கேட் எல்லாம் போடாமல் அந்த இடம் வந்து காடு மாதிரி கிடந்தது. அவர் வந்து அதுக்கப்புறமா ஒரு வருஷமாக எங்களுக்கு முடியாதுன்ட்டார் அந்த கொரோனாவோட. அதுக்கப்புறமா தான் இப்போ எல்லாமே ஃபுல்லாக கவரேஜ் பண்ணி நிறைய இடம் கட்டி எல்லாமே பண்ணி வச்சுருக்காரு இப்போ சுத்தமாக. அதனால் இப்போ சூப்பராக இருக்குது. ஆமா, இது எல்லாமே கடைசி நிமிஷத்துல இதாயிடுச்சு. ராவல் எங்க இருக்குன்னு நம்ம தெரியாதுல. அப்புறம் நம்ம கண்டி வேற விட்டுருவோம், இல்லைன்னா வண்டி கொண்டு போவோம். அவன்கிட்ட பெரிய வண்டி இருக்குல்ல, எல்லாம் மாற்றி மாற்றி கடைசி வரைக்கும் உங்கள் அண்ணன் அதுக்கு தான் ஒரு விஷயத்தில் நம்ப மாட்டேன். ஓகேன்னு நேரத்தே சொன்னார் எல்லாமே ஓகேன்னு. காலையில் போல் கேட்க நான் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பேசுகிறேன் அப்படின்ட்டாரு. போவும் கடிச்சு குதறிடும் நம்மளை. கொண்டு போகிறது பெட்டரை விட கடிக்கிறது தானே பிரச்சனையே. இது என்னதான் கிடக்குது, ஆறு மாதிரி இருக்கலாங்க. பாலம் தான் அது. அங்கே பாருங்க, டேம்பு தானா. அப்போ டேம் இருக்கு போல உள்ள. அந்த ஓப்பனிங் அதெல்லாம் அந்த இது இருக்குல்ல. ஆனால் இடையில அந்த இது அடைஞ்சது பிடிச்சிட்டு போயிட்டாங்கல்ல. அதான் வந்தாச்சு. இதுதான் இங்க இருந்து அங்க வரைக்கும் வச்சிருக்காரு இடம் எல்லாம். இதான் என்ட்ரன்ஸ். பின்னாடி பார்த்தோன்னா எக்கச்சக்க இடம் கிடக்குது. அதுல பூரா அவரோட இதுதான் எல்லாமே. போறாங்களா? ஆஜா வந்து அவங்களும் வருவாங்க. நமக்கு வந்தோன்னே எங்கடிக்காவது காட்டுக்குள்ள பேர் வேற லூசி.